தலை அப்படி போனால் போதும், மேலே நின்று கீழே குச்சிருவானுங்க. நான் சச்சின் ஃபேன் தான். எப்படி தோனி ஃபேன் ஆனான்னு கேட்டால் இந்த வேர்ல்டு கப் மூவ்மெண்ட் தான். அப்படியே அவர் ரசிகனாக மாறிட்டேன். ஒன்றும் இல்லைங்க, தோனி, சிஎஸ்கே அவங்க மேலே இருக்க ரொம்ப அன்பு தான். என்றைக்கு என் ஹார்ட் பீட் நிற்குதோ அன்றைக்கி தான் என்னோடய பெயிண்டிங் முடியும். கண்டிப்பாக நான் தோனி அண்ணனுக்காக, நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக, நம்ம டீம் இந்தியாவுக்காக கண்டிப்பாக நான் பண்ணுவேன். வேர்ல்டு கப் என்னன்னா காமிச்ச ஒரு கேப்டன், ஓகேங்களா. கபில் தேவன் ஒரு மனுஷன் இல்லைன்னா இந்தியாவில் கிரிக்கெட்டே இல்லைன்னு இருந்த டைம். அதாவது கபில் தேவன் அவர் வந்து வேர்ல்டு கப் எடுக்கலைன்னா இந்தியாவில் வந்து கிரிக்கெட் வளர்ந்துருக்காது. நிறைய பேர் சொன்னாங்க, நாங்கள் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வரும்போதெல்லாம் கேட்டோம். இவர் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து அன்றைக்கி இறங்கி மேட்சை ஃபினிஷ் பண்ணார். கண்டிப்பாக அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா கம்பீரம் நல்லா பண்ணார். அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் நிறைய இருக்குது. ஆனால் இவர் திடீர்னு இறங்குவாருன்னு யாருக்குமே தெரியாது. இறங்குனாரு, செம்மையாக செஞ்சார், கப்பையும் வாங்கி கொடுத்தாரு. அதாவது யார் தான் வந்தாலும் சச்சின் தாங்க கிரிக்கெட்டுடைய கடவுள். அது வந்து அவரு ஆமாம், அது பண்ண முடியாது. அந்த மனுஷனோட கனவை நிறைவேற்றின ஒரு மனுஷன். அப்படியே நான் சச்சின் ஃபேன் தான். எப்படி தோனி ஃபேன் ஆனான்னு கேட்டால் இந்த வேர்ல்டு கப் மூவ்மெண்ட் தான். அப்படியே அவர் ரசிகனாக மாறிட்டேன். ரொம்ப ஆசை வந்துச்சு அவர் மேலே. இந்த மனுஷனை எப்படியா பார்த்து ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும்டா, எனக்கு அப்படி தான் தோணுச்சு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என்னுடைய ஃபர்ஸ்ட் பெயிண்ட் பண்ணும்போது என் வீட்டுக்கிட்ட தான் நான் பண்ணேன். என்னுடைய ப்ரெஷ் வந்து இங்கே தான் போய் வச்சேன். முதல்ல என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், இங்கே வீடு அமைச்சான்னு. அவன் எதுக்குன்னு கேட்டால் இதை சொல்கிறேன் அப்புறமா. என்ன அவன்கிட்ட சொன்னான் அப்புறமா, இது என்னைக்கு நிற்குதோ அன்றைக்கி தான் அது நிற்கணும். அன்னைக்கு கண்டினியூஸாக இதுக்கப்புறம் ஆமாம், அதாவது இங்கே தொடங்குனது இது என்னைக்கு நிற்குதோ அதுக்கு அர்த்தம் புரியும் உங்களுக்கு. என்னைக்கு என் ஹார்ட் பீட் நிற்குதோ அன்றைக்கி தான் என்னுடைய பெயிண்டிங் முடியும். கண்டிப்பாக நான் தோனி அண்ணனுக்காக, நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக, நம்ம டீம் இந்தியாவுக்காக கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஓகே, நான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தோனி சாரை மீட் பண்ணுங்க, எப்படி இருந்தது அந்த ஃபீல்? வேறு லெவல் சார். அதாவது இப்போ நீங்கள் நானும் எப்படி நிற்கிறோம் அந்த மாதிரி வந்து டக்குன்னு கேஷுவலாக வந்து நின்ட்டார். அப்போ எனக்கு பேச்சு கீச்சலாம் எதுவுமே வரல. அவர் காலில் விழுந்தோடனே ஹிந்தியில் ஏதோ பேசினார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அந்த லைஃப்பில் வந்து நான் உண்மையிலேயே நான் தோனி அண்ணா அவ்வளோ கிட்ட பார்ப்பேன்னு நினச்சி கூட நான் பார்க்கல. இதில் இன்னொரு விஷயம்னா, தோனி அண்ணனை நான் பார்க்க நிறைய வாட்டி முயற்சி செஞ்சேன். அந்த முயற்சி ஃபர்ஸ்ட்லேயே எனக்கு கிடைச்சிருந்ததுன்னா அது அன்னையோடு அது நின்றுருக்கும். அன்றைக்கி அது கிடைக்காத போக தான் எனக்கு அப்போ ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு, நம்ம இன்றைக்கி இது கிடைக்கலையா, நாளைக்கு இதை விட பெஸ்ட்டாக ஒன்று கிடைக்கும். எனக்கு அன்றைக்கி தோணுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுவரையும் ஒரு 7 வாட்டி மேலே பார்த்துருக்கேன் ஒரு. ப்ரோ, இப்போது நம்ம தோனி சாருக்கு வந்து இப்போது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ராஞ்சி தான் அவரோட ஹோம் டவுனாக இருந்தாலும் சென்னை தான் அவரோட செகண்ட் ஹோம் டவுன் அப்படின்னு. இந்த விஷயம் கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டன் அதெல்லாம் தாண்டி தமிழ் கலாச்சாரம் சொல்லலாம். அது வந்து அவர் பிறந்த வீடு, இது வந்து புகுந்த வீடு, அவ்வளோதான், அப்படி தான் சொல்லணும். அவருக்கு சென்னையில் ஃபேன் பேஸ் பயங்கரமாக இருக்குது. வேர்ல்டு வைடில் இன்றைக்கி ரொம்ப இந்த ஃபேன் பேஸ் ரொம்ப சேர்த்த மனுஷன் யாருன்னு பார்த்தா அது இவர் தான். நிறைய அவரை பற்றியான விமர்சனங்கள் வந்தாலும் அது எதுவுமே அவர் காதில் போட்டுக்க மாட்டார். நான் இதுதான் கூல், ஆமாம் கேப்டன் கூல், நான் இதுதான் என்னோடய பெஸ்ட்டு நான் கொடுப்பேன், அவ்வளோதான். நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை கரெக்டாக பண்ணணும், அதுதான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் ஆல். அது இன்றைக்கி வரையுமே அவர் கரெக்டாக பண்ணிருக்காரு.